சொந்த வீடு கனவு இருக்கிறவங்க இந்த வெத்தலை தீபம் முருகருக்கு போடும்போது கண்டிப்பாக சொந்த வீடு அமையும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். சொந்த வீடு அமையணும்னா முருகருக்கு வெத்தலை தீபம் போடுங்க. ரொம்ப எளிமையான இந்த வழிபாடு. ஆனால் நீங்கள் வேண்டுற வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன நினச்சி இந்த வெத்தலை தீபம் ஏற்றினாலும் அது நடக்கும். குறிப்பாக சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறவங்க இந்த வெத்தலை தீபத்தை முருகருக்கு செவ்வாய் ஹோரையில் ஏற்றிட்டு வரும்போது சீக்கிரமே அந்த கனவாக இருக்கிற சொந்த வீடு நிஜமாக ஆயிரும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த வெத்தலை தீப வழிபாடை எளிமையானது ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. முருகருக்கு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சொந்த வீடு அமையும். இது நீங்கள் ஒரு 6 வாரம் நான் தொடர்ந்து பண்ணுறேன் அப்படி நீங்கள் ஒரு நாள் வச்சுக்கலாம். இல்லை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தொடர்ந்து பண்ண எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே இது பண்ணும்போது தெரியும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கடன் தொல்லையிலேருந்து மீளலாம். செவ்வாய் ஹோரையில் பண்ணுறதுனால கடன் தீரும், சொந்த வீடு அமையும், நீங்கள் என்ன நினச்சாலும் கிடைக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினச்சிட்டு வேண்டிட்டு இதை போடலாம். நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல பிஸ்னஸ் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வெத்தலை தீபம் போடலாம். முருகரை வேண்டினவங்களும் அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இப்போ இந்த வெத்தலை தீபம் எப்படி போடணும்னு சொல்லவா? ஃபஸ்ட்டு ஒரு மனை எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவால் கோலம் போடுங்க. நம்ம எப்போவும் போடுற மாதிரி ஸ்டார் போட்டு ஓம் நடுவில் போட்டுக்கோங்க. சரவண பவன் 6 இதுலேயும் போட்டுக்கோங்க. நல்லா க்ளீனாக மொனை உடையாமல் நல்லா இருக்கிற வெத்தலையாக பார்த்து ஒரு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் இந்த காம்பை மட்டும் பிச்சுட்டு வச்சிடணும், தூர போட்டுறக்கூடாது. அதை கடைசியாக விளக்கில் போடுவோம். அதை எடுத்து மறுபடி நம்ம இப்போ அந்த சுற்றி தட்டில் வைக்கிற மாதிரி தட்டுலேயும் இது பண்ணலாம். நம்ம மனை இருந்தால் மனையிலையும் பண்ணலாம். 6 வெத்தலையும் சுற்றி வச்சுக்கணும். 6 வெத்தலையும் சுற்றி வச்ச பிறகு அதுக்கு மஞ்சள் குங்குமம் நுனியிலையும் நடுவுலையும் வைக்கணும். ஏன்னா நுனியில் மகாலட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் இருக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதனால நம்ம நுனியிலையும் இதுலேயும் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கணும். செவ்வாய் ஹோரை ரொம்பவே சிறப்பான நேரம். செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் ஹோரை எப்போ வரும்னா காலை 6 to 7, மதியானம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 வேளையில் உங்களுக்கு எந்த நேரம் பண்ண முடியுமோ அந்த நேரத்தில் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். காலையில் 6 to 7 பண்ணுறது ரொம்பவே நல்லது. எந்த டைம்லனாலும் பண்ணலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து இந்த வெத்தலை தீபத்தை பண்ணிக்கலாம். இப்போ வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலில் நல்ல நெய், பசு நெய் ஊற்றிக்கணும். பஞ்சு திரி போட்டு அதை இந்த வெத்தலையெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுருக்கோம்ல அதுக்கு நடுவில் வச்சு தீபத்தை ஏற்றிடணும். ஏற்றி அதை வச்ச அப்புறம் நம்ம எப்போவுமே எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடணும். அப்புறம் நம்ம குலத்தை காக்கிற குலதெய்வத்தை வழிபடணும். குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு செம்பில் தண்ணி ஊற்றி அதில் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் போட்டு கொஞ்சம் பூ போட்டு வைக்கலாம். அதை நம்ம குலதெய்வமாக நினச்சி வேண்டுனா அதில் குலதெய்வம் இருக்கும். அவங்களோட ஆசையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்படி தான் எந்த பூஜை பண்ணும்போதும் பண்ணணும். அப்புறமா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். நான் இன்றைக்கி கொய்யாப்பழம் தான் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெத்தலையில் ஒவ்வொரு வெத்தலை மேலேயும் ஒவ்வொரு பூக்களை வச்சுக்கலாம். 6 வெத்தலைக்கு 6 பூ வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. இந்த 6 முகனால தான் நம்ம 6 வெத்தலை வச்சு வழிபடுறோம். இந்த 6 வெத்தலை மேலே ஒவ்வொரு விளக்கும் வச்சு 6 விளக்கு வச்சும் ஏற்றுவாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை, ஒரு விளக்கு வச்சு ஏற்றுன்றதும் ரொம்பவே சிறப்பு தான். 6 வெத்தலையும் இப்படி சுற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு நெய் விளக்கு போட்டு பஞ்சு திரியால் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நடக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பாக சொந்த வீடு அமையும். இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு தூபம் காட்டுங்க, தீபம் காட்டுங்க. எல்லாம் காட்டி முருகரை மனசார 5 நிமிஷம் வேணாலும் மனசார முருகரை வேண்டுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம், அப்படி முருகரோட போற்றிகள் படிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன படிக்க முடியுமோ அந்த 1 மணி நேரத்தில் மனசார அவரை வேண்டிக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனமுருகி முருகர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அந்த முருகர்
நடத்தி வைப்பார். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு. நான் ஆல்ரெடி சிம்பிளாக இந்த வெற்றிலை தீப வழிபாடு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட ப்ரீஃபாக தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக லைஃப் மாறும். என் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.